உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம் இது. மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயத்தின் இனிய பக்தர்களே, அகிலமெங்கும் வாழும் அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். இந்த திருத்தலத்தில் நாம் ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலி நம் எல்லோருக்கும் நிறைவான ஆசீர்வாதமாய் அமைய அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற பொழுது, நாம் அந்த ஆண்டவர் இயேசுவை நாடுகின்ற பொழுது, குறிப்பாக அவரை வெறுமனே நாடுவது மட்டுமல்ல, அவர் தருகின்ற மன்னிப்பை நாம் நாடுகின்ற பொழுது, அவர் நமக்கு மன்னிப்பு மட்டுமல்ல, நம் வாழ்வில் மகிழ்ச்சியையும் தருகிறார். இன்றைய நாளின் மைய செய்தி நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. அந்த காது கேளாதவருக்கு
மன்னிப்பை தந்ததோடு அவனுடைய வாழ்விலே அவர் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இந்த நாளில் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இந்த திருத்தலத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்படையுங்கள். நம் ஒவ்வொருவரையும் நாம் அவருடைய திருப்பிரசனத்தில் ஒப்படைப்போம். நம்முடைய வாழ்விலும் நமக்கு குறைகள் உண்டு. நாம் ஒருவர் மற்றவரை மன்னிக்காத தருணங்கள் உண்டு. ஆண்டவருடைய மன்னிப்பை மறந்த தருணங்களும் உண்டு. மன்னிப்பு கேட்க தவறிய தருணங்களும் உண்டு. இந்த நாளில் நாம் நம்மை, நம்முடைய குடும்பங்களை அவருடைய பிரசன்னத்திலே ஒப்படைத்து அவருடைய மன்னிப்பை பெறுகின்ற குடும்பங்களாக மட்டுமல்ல, அவர் தருகின்ற மகிழ்ச்சியை எப்பொழுதும் நம்முடைய இல்லங்களிலே சுமக்கின்றவர்களாகவும் வாழ்வதற்கு வர வேண்டுவோம். நம்ம ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலியின் வழியாக நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்மை சார்ந்த அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். அவர் தரக்கூடிய மகிழ்ச்சி நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்பி தழும்பட்டும். இந்த தெய்வீக திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுக்க நம்மை தயாரிக்கின்ற விதமாக நமக்கு தடையாக இருக்கின்ற பாவங்கள், குறைகள், குற்றங்களுக்காய் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சகோதரர்களான சிரில், மெதோடியஸ் என்னும் புனிதர்கள் வழியாக ஸ்லாவிய மக்கள் ஒளிபரச் செய்தீரே. உம் படிப்பினைகளை எங்கள் உள்ளத்தில் உய்த்துணரவும், உண்மையான நம்பிக்கையிலும் அதை சரியாக அறிக்கையிடுவதிலும் ஒன்றுபட்ட மக்களாய் நாங்கள் வாழவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-8 வரை. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த
தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென் காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சொல்ல வேண்டிய பதில்: எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். இவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ இவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் இச்செயலை என்னவில்லையோ இவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். இவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறி கேட்ட என் பாவத்தையும் போக்கினீர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆகவே துன்ப வேளையில் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அணுகாது. பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அணுகாது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். நீரே எனக்கு புகழிடம், இன்னலில் நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம்மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றீர். உம்மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றீர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ
எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். உம் திருமகனின் சொற்களே எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம். இறை வாக்கியங்கள் 31 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்களை அடிப்படையாக வைத்து கடவுளுடைய மன்னிப்பையும் அவர் தரக்கூடிய விடுதலையையும் பற்றி நாம் தியானிக்கலாம். அதற்கு உதவியாக இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் 32, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றோர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதனின் தீச்செயலை எண்ணவில்லையோ,
எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் என்று சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். இந்த பேறு பெற்றவர்னு சொல்லும்போது பொதுவாக மலைப்புலிகளை பார்த்துருக்கோம். எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், அப்புறம் பேருருவோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர், தூய உள்ளத்தோர், அப்படியே வரிசையாக பட்டியலிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் அப்படின்னு சொல்கிறார். எவருடைய தீச்செயலை எண்ணவில்லையோ அவர் பேறு பெற்றவர் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பேறு பெற்றவர் அப்படின்ற நிலைக்கு நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு என்பது கடவுளுடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு என்பது மிக அவசியமானது, அடிப்படையானது. எனவே கடவுளுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் அது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த திருப்பாடலுடைய 2வது பகுதி 6வது வசனத்திலிருந்து, திருப்பாடல் 32 6லிருந்து 11 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சியை குறித்தான் இருக்கும். ஒரு ஆரவாரம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், உற்சாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே திருப்பாடல் அடிப்படையாக வைத்து நாம் தியானிக்கிற நேரம், அன்புக்குரியவர்களே, இந்த 32வது திருப்பாடலை குறித்து புனித அகுஸ்தினார் சொல்லுகின்ற பொழுது, அவருடைய வாழ்க்கையை பற்றி தியானிக்கின்ற பொழுது அவர் செய்த ஒரு செயல், இந்த திருப்பாடல் 32ஐ தம் படுக்கைக்கு எதிராக சுவரில் எழுதி அன்றாடம் வாசித்து கண்ணீர் விட்டு அழுதாராம். இந்த 32வது திருப்பாடலை தம் படுக்கைக்கு எதிராக, தாம் படுத்திருப்பதற்கு எதிராக பார்க்கும்படியாக சுவரில் எழுதி அன்றாடம் வாசித்து கண்ணீர் விட்டு அழுதாராம். இந்த 32வது திருப்பாடலில் நம்ம அந்தளவுக்கு கடந்த காலங்களில் தியானிச்சிருக்குமா என்னன்னு தெரியாது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நம்ம எல்லாருக்கும் 51வது திருப்பாடல் தெரியும், அடிக்கடி கேட்கிறோம், அடிக்கடி பாடுகிறோம், அடிக்கடி தியானிக்கிறோம். எனவே இதுவும் ஒரு பாவ மன்னிப்பிற்கான, மன மாற்றத்திற்கான ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. அதான் சொல்லுவாங்க, நீ பெற வேண்டிய அடிப்படை அறிவு என்பது நீ பாவி என்று உணர்வதே அப்படின்ற ஒரு செய்தியானது பகிரப்படுகிறது. நீ பெற வேண்டிய அடிப்படை அறிவு, நிறையா படிக்கிறோம், நிறையா தெரிஞ்சுக்கிறோம். நம்முடைய இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அல்லது மனித வாழ்க்கையில் நான் பெற வேண்டிய அடிப்படை அறிவு என்பது நீ பாவி என்று உணர்வதே. அப்படி பாவின்னு உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் கடவுள்கிட்ட அணுகி போவீங்க, பாவ மன்னிப்பு கேட்பீங்க, பாவ சங்கீதனம் நல்லா தயாரிப்போடு செய்வீங்க, பாவ மன்னிப்பு பெற்றுவீங்க. அப்போ மன்னிப்பு கிடைக்கிறது, 2வது அதை ஒட்டி மகிழ்ச்சியும் பிறக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அடிக்கடி சொல்வது, நான் வேளாங்கண்ணிக்கு போவேன் சாமி, இது மாதிரி இடைக்காட்டு திருத்தலங்களுக்கு வருவேன் சாமி. இப்படி போகிறதுனுடைய நோக்கம் போய் நல்லா அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதோடு கூட நல்ல ஒரு பாவசங்கீதனை செஞ்சுட்டு வருவேன். அப்படின்னா அந்த பாவசங்கீதத்தின் வழியாக என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நான் ஃப்ரீ ஆயிடுறேன். அது மட்டும் இல்லை, ஒரு எங்கே கிடைத்திராத ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது, நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கிறது என்று சொல்லி பகிர்ந்து கொள்ளக்கூடிய பகிர்வு. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் எந்த அளவுக்கு அனுபவிக்கிறேன்னு சொன்னால், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரைக்கும் உள்ள வார்த்தைகளில் நீங்கள் மட்டும் கடவுளுக்கு முன்னாடி பாவத்தை ஏற்றுக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், அவர் உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு தூரத்திற்கு அதிகமாக இருந்தாலும், கரைபிடித்து இருந்தாலும், அவர் சொல்லக்கூடியது இரத்தக்கரை போல் இருந்தாலும், உங்களுடைய பாவமானது இரத்தக்கரை போல் இருந்தாலும், அந்த இரத்தக்கரை அவ்வளோ ஈஸியாக போகாது, இரத்தக்கரை போல் இருந்தாலும் அதை கடவுள் தன்னுடைய வார்த்தையினாலும் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும், குறிப்பாக இங்கே குத்தி திறக்கப்பட்ட இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தினால் நீரினாலும் அவர் கழுவி எப்படி மாற்றுறாருன்னா வெண்ணிற பஞ்சை போல மாற்றுகிறார். இன்னொரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். நீ மனம் மாறி மனம் திருந்தி தந்தை கடவுள் நோக்கி ஒடியாந்தேன்னு சொன்னால், இயேசுவே ஆண்டவரேன்னு சொல்லி தந்தையை நோக்கி ஒடியாந்தேன்னு சொன்னால், அந்த ஊதாரி மைந்தன் ஓமை இருக்கு பாருங்க, அது மாதிரி உன் பாவத்தை மன்னித்து மறந்து தூக்கி எறிந்து விட்டு கால் போட்டு மீத்து விட்டு ஒரு பெரிய கொண்டாட்டமே நடத்துவார். மோதிரத்தை அணிவிப்பதும், புதிய ஆடைகள் அணிவிப்பதும்,
விருந்து படைப்பதுமான ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதுதான் கடவுளுடைய இரக்கமும் மன்னிப்புமாக இருக்கிறது. ஸோ மன்னிக்கிறாரு, மகிழ்ச்சியும் கொடுக்குறாரு. ஸோ 2 ஆசீர்வாதம். எனவே இதை அடிப்படையில் வச்சு பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் வந்துட்டு கடவுள் சொல்கிறாரு, இந்த ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு சொல்கிறாரு, இந்த மரத்தின் கனியை மட்டும் உண்ணாதே அப்படின்றார். சரி, கடவுள் சொல்லிட்டார்ல, கடவுள் சொல்லிட்டாருன்னா அந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது. ஆனால் பாம்பு வந்து ஏவாளை வஞ்சித்து நல்லா கேள்வியெல்லாம் கேட்டு பேச வச்சு அந்த பழத்தை பறிக்க வச்சிருது. பறித்து தான் உண்டது மட்டும் இல்லாமல் கொண்டாந்து ஆதாம்கிட்டையும் கொடுக்குறாப்புல. இப்போ ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? கடவுளுக்கு உண்மையிலே பயந்த ஒரு மனுஷன்னா ஒரு அரைஞ்சு கடவுள் என்ன சொன்னார்? கடவுள் சொன்ன வார்த்தை வந்து கடவுள் கட்டளையை மீறி விட்டு நீ வாட்டில் பழத்தை பறித்து தின்னு விட்டு ஏன்ட்டையும் கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவனும் வாங்கி உண்டான். கேட்குறப்ப அவள் தான் கொடுத்தா அப்படின்னு ஏவாள் மேலே பழிய போட்டு. அன்புக்குரியவர்களே, இதனால்தான் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது என்பது நம்முடைய விவிலியம் சார்ந்த ஒரு வரலாற்று பதிவாக இருக்கிறது. பாவம் ஆரம்பமானது. அதனால் ஒரு இந்த தொத்து வியாதி மாதிரி சாவம் தொத்தி கொண்டது, சாவும் வந்தது, அழிவு, தண்டனை, வேதனை, ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. அன்புக்குரியவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற ஆதாமினால் உருவான அந்த பாவமும் சாவமும் தண்டனையும் புதிய ஆதாம் என்று அழைக்கப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துவினாலே அந்த பாவம், தண்டனை, சாவு அனைத்தும் மீட்டெடுக்கப்பட்டது. எப்படி? தன்னுடைய முழுமையான தற்கையெழுப்பின் வழியாக, தன் உயிரையே கொடுத்ததன் வழியாக, ரத்தம் சிந்தியதன் வழியாக. இப்படி இதெல்லாம் நினச்சி பாருங்களேன், இயேசுனுடைய பாடுகள் நினச்சி பாருங்களேன். அப்படித்தான் அவர் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து விட்டார். எனவே இங்கும் பாருங்கள், பாவ மன்னிப்பு. எனவே நினச்சி பாருங்கள், எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் போக்கப்பட்டதோ, இந்த இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய உயிருள்ள வார்த்தையினாலே, அவர் சிந்திய இரத்தத்தினாலே, அவருடைய பாடுகளினாலே நம்முடைய பாவம் போக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது, இல்லாமல் ஆக்கப்பட்டது. அப்போ நம்ம புது மனுஷனாகிடுறோம். புது மனுஷனாக நமக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும், மன நிறைவு இருக்கும், நம்பிக்கை இருக்கும், நிறைவோடு வாழக்கூடிய நிலை இருக்கும். அதை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்கு ஒரு மணிமகுடமாகத்தான் இந்த நற்செய்தியானது மிக அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயல்பிலேயே காது கேளாதவர், வாயும் பேச முடியல, அப்படிப்பட்ட நபரை இயேசு சந்தித்து அந்த மனிதனுடைய காதிலே விரலில் விடுறாரு. அது மாதிரி அவருடைய நாவல் வந்து உமிழ்நீரை வைக்கிறார். ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே காது கேட்காது, வாயிலும் பேச முடியாது. எனவே அந்த மனிதன் உணரக்கூடிய வகையில் இயேசு இந்த பாணியை கையாண்டு சுகப்படுத்தி விடுகிறார். அப்போ நல்லா காது கேட்குது, நல்லா பேச முடியுது. ஆனால் இயேசு என்ன செய்கிறாருன்னா, நீ யார்ட்டையும் ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதற்கு நேர் மாறா, நான் இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுருக்காரு, போய் எவ்வளோ அறிவிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவரை பற்றி, இயேசுவை பற்றி அறிவித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் வழியாக பாவ மன்னிப்பு என்கின்ற அந்த ஆசீர்வாதம் முதலாவது மிகப்பெரிய கொடை. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை அனுபவிச்சோம்னு சொன்னால் நாம் முழு விடுதலை பெற்ற மனிதனுக்கு ஆகும். ரெண்டாவது, என்றைக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறாரோ அதே இயேசு கிறிஸ்து இந்த காது கேட்காத, வாய் பேச முடியாத நபரை சுகமாக்கினார் பார்த்தீங்களா? அது மாதிரி நம்பக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த வியாதியாக இருக்கட்டும், அத்தனை வியாதிகளையும் முற்றிலுமாக எடுத்து போடுவார். குறிப்பாக இந்த இறுதி ஆண்டவருடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, நம்பி இயேசுவின் திரு இருதயமே அப்படின்னு சொல்லி என்னுடைய பாவத்தையும் கொடுத்துட்றேன், என் வியாதி எல்லா வருத்தங்களையும் கொடுத்துறேன்னு சொல்லி நம்பி கொடுத்துருங்களேன். பாவத்தை மன்னிக்கிறாரு, அவருடைய இரக்கம் மன்னிக்கிறது. ரெண்டாவது, நமக்கு வேண்டிய உடல் உள்ள ஆன்ம சுகத்தை முழுமையாய் தந்து மகிழ்ச்சிப்படுத்தி அனுப்புகிறார். எனவே இந்த ஆசீர்வாதத்தோடு நாமும் வாழ, மகிழ்ந்திருக்க, பாவம் மன்னிப்பற்ற பிள்ளைகளாக மகிழ்ந்திருக்க, சான்று பகர இயேசு ஆண்டவர் தாமே, திரு இறுதி ஆண்டவர் தாமே தன் இதயத்திற்குள் வைத்து உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.
என்னை உம்மிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உம்மிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. உருகிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விழைகின்றேன். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விளைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாம் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா. என்னை உம்மிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. அதை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உம்மிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உம்மிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உம்மிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிறில் மெதோடியஸ் என்னும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். இவ்வாறு பேரன்பால் உம்மோடு இணைக்கப்பட்ட புதிய மானிடத்தின் அடையாளமாக இவைகள் அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தரும். எமக்கு அமைதி தரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர், பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா இனத்தாருக்கும் தந்தையே, எங்களை ஒரே அப்பத்திலும் ஒரே ஆவியிலும் பங்கு பெறச் செய்து நிலையான விருந்துக்கு உரிமையாளர்கள் ஆக்கியுள்ளீர். அதனால் சிறில், மெதோடியஸ் என்னும் புனிதர்களின் திருநாளில் உம்முடைய பிள்ளைகளின் திருக்கூட்டம் அதே நம்பிக்கையில் நிலைத்து நின்று நீதியும் அமைதியும் விளங்கும் ஆட்சியை ஒன்றிணைந்து கட்டி எழுப்பிட இரக்கமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே,
உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.